ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்கு, போய் பாருங்கள், பார்த்து பயனடையுங்கள். ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். தேவன் அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தார், அவனுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார். அவன் இப்போ தன் குழந்தையின் முகத்தை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு ஆனந்தம், அதன் சிரிப்பை காணும் பொழுது அவனுக்குள் ஒரு பேரின்பம். இப்படி தன் வருத்தத்தையும் தன் குடும்பத்தையும் மறந்தான் யோசேப்பு. இந்த 12 கோத்திரங்களை, யாக்கோபின் வம்சத்தாரை, அவர்கள் சந்ததியை காக்க தேவன் ஒரு மனிதனை சில காலம் கஷ்டத்தின் பாதையிலே நடத்துகிறார். ஆனால் அந்த பாதையை எல்லாம் அவன் கடந்து வந்த பிறகு தேவன் அவனை மிகவும் பெரிய இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். அதே போலதாங்க இந்த உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் காக்கும்படியாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தம்முடைய நேச குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் பிதாவாகிய தேவன். நமக்காக நம்மை காக்கும்படியாய் சிலுவையிலே தொங்கினார் இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் மக்களை காக்க எப்படி தேவன் யோசேப்பை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல இந்த உலகத்தில் உள்ள மக்களை காக்க தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். யோசேப்பு எப்படி அவன் தகப்பனுக்கு நேசகுமாரனாய் இருந்தானோ, பாசமுள்ள பிள்ளையாய் இருந்தானோ, தன் தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்டானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனுக்கு நேசகுமாரனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நேசகுமாரனை நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். யோசேப்பு எப்படி தன் தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டானோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் இடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார் சிலுவையிலே. யோசேப்பு எப்படி தன் தகப்பனை பிரிந்ததால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தானோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனை பிரிந்து மிகவும் வருத்தப்பட்டார். ஆதியிலே இருந்து ஒரு நாளும் அவர் பிதாவை விட்டு பிரிந்ததே இல்லை. பிதாவும் குமாரனும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான இணைப்பிலிருந்து இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்டதால் பாவத்தையே நோக்கி பார்க்காத சுத்த கண்ணர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய முகத்தை குமாரனிடத்திலிருந்து திருப்பிக் கொண்டார். இதனால அவர் உடலில் ஏற்பட்ட காயங்களை காட்டிலும், அவர் உடலில் ஏற்பட்ட வலிகளையும் வேதனைகளையும் காட்டிலும் பிதாவின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அவருக்கு ஏற்பட்ட வருத்தம் மிகவும் அதிகமாக இருந்தது. அதனால தான் கதறாரு சிலுவையில், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தத்தோடே கதறுகிறார். எல்லா பலனும் போன நேரத்திலும் அவரால் பலத்தோடு அங்கே சத்தமிட்டு தேவனை கூப்பிட அவருக்கு பலன் இருக்கிறது. தன்னுடைய உடலில் ஏற்பட்ட வலியினால் அவர் அப்படி கத்தல, தன் தந்தையிடமிருந்து அவர் பிரிக்கப்பட்டதால் மனதிலே ஏற்பட்ட வலியை தாங்க முடியாமல் அங்கே துடிக்கிறார், கதறுகிறார். அதனால தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கே சத்தமிட்டு கூப்பிடுகிறார். இப்போ யோசேப்பு எப்படி தன் குழந்தையின் முகத்திலே உள்ள சிரிப்பை பார்த்து அவன் தன் கவலைகளை எல்லாம் மறந்தானோ, தன் தகப்பன் குடும்பத்தை மறந்தானோ, தன் வருத்தத்தை மறந்தானோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு நம்முடைய முகத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டு சிலுவையிலே தன்னுடைய வலியை, தன்னுடைய வருத்தத்தை அவர் மறந்திருப்பார் இல்லையா? நம்ம முகத்துல சந்தோஷமா? என்ன சந்தோஷம்? என் பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டது, இனி நான் பாவி அல்ல நீதிமான் என்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர் ஆக்கினையை அடையும் போது அவருக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? நாம அடையக்கூடிய சந்தோஷம்தான் அவர் கண்களுக்கு முன்பாக வருகிறது. அதனால அவர் அந்த வலிகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டார், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் நம்ம முகத்துல பார்க்கக்கூடிய சந்தோஷத்தை அவர் கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவர் இதெல்லாம் சகித்து கொண்டார். அதே போலதான் யோசேப்பு தன் குழந்தையின் முகத்தில் ஏற்பட்ட அந்த சிரிப்பை காணும் பொழுது இதுக்கு முன்பாக நடந்த அவனுடைய கசப்பான அனுபவங்களை, அவனுடைய தகப்பன் குடும்பத்தாரை எல்லாவற்றையும் அவன் மறந்து சந்தோஷமாய் இருக்கிறான். அன்றைக்கு சிலுவையிலே கசக்கி போடப்பட்ட பூவாக அவர் இன்றைக்கு பூத்த பூவை போல அழகாய் சிரிக்கிறேன் நான். இப்படி தன் குழந்தையின் முகத்தை பார்த்து தன் தகப்பன் குடும்பத்தை மறந்தான் யோசேப்பு. அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அவனுடைய வருத்தத்தை தேவன் மறக்க பண்ணினார் என்று இங்கே சொல்லி இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான்.
தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், அந்த பிள்ளையின் முகத்தை பார்த்து என் வருத்தத்தை மறக்க பண்ணினார் தேவன் அப்படின்னு சொல்லி தேவனை இந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறார். யோசேப்புக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து நீண்ட காலமாக அவனுக்குள் இருந்த வருத்தத்தை மறக்க பண்ணின தேவன், அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கும் ஒரு பிள்ளையை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இதனால நீங்க நீண்ட காலமாக உங்கள் இருதயத்துல போட்டு கலங்கி கொண்டிருந்த அந்த ஏக்கங்கள், அந்த கவலைகளை எல்லாம் தேவன் மறக்க பண்ணுவார். உங்களுடைய வருத்தத்தை அவர் மறக்க பண்ணுவார். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார். கண்ணீரோடு இருக்கிற என் மகளே, வேதனையோடு இருக்கிற என் மகனே, நிச்சயம் உன் கண்ணீர் களிப்பாக மாறும். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய். லேயாள் சொன்னதை போல, கர்த்தர் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என்று சொன்னதை போல, நீயும் உன்னுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் என் வருத்தத்தை மறக்க பண்ணினார் என்று யோசேப்பு சொன்னதை போல நீயும் அதே வார்த்தைகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் நல்லவர்.